வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு லவ் ஆனிவர்சரி வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒருத்தருமே வந்துட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் அசட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பிளாக் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் எந்த கலர் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த கலரை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லவ் ஆனிவர்சரி வந்து மேக் பண்ண போகிறோம். பட் நீங்கள் வந்துட்டு எதுக்கு வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பர்த்டே கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம், அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கப்புள்ஸாக இருக்கிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும், ஏன்னா அந்த இடத்துல நம்ம காலண்டர்லாம் செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிட்டு அதோடைய டைம் டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் இருக்க கலர் ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா அது அங்கே மறுபடியும் அந்த கலர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை லைட் கலராக சேஞ்ச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். எகைன் இன்னொரு ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி. ஸோ நான் இன்னொரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். கிராப் ஆப்ஷனுக்கு போங்க. மாஸ்க் எனபிள் பண்ணிட்டு ஷேப்புன்னு இருக்கும், ஷேப்பில் வந்து சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கிள் ஷேப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கிராப் பண்ணி உங்களோட ஃபோட்டோ வந்து அந்த ஃபேஸ் வந்து அந்த கரெக்டாக சர்க்கிள்குள்ளே தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிராப் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ அதோட சைஸ் இமேஜோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறேனோ சேம் அந்த மாதிரி இடத்துல செட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக இந்த பக்கம் கூட தள்ளிக்கலாம், ஏன்னா ஃப்ளவர் இமேஜை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ளவர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், பிஎன்ஜி இந்த மாதிரி ஃப்ரேம் இமேஜ், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த சர்க்கிள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த இமேஜையும் ஜூம் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக அந்த சர்க்கிள்குள்ளே உங்களுக்கு அந்த ஃப்ரேம் ஷோ ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணிட்டேன். அதோடைய டைம் டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃப்ளவர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் இதை பிங்க் கலர்லேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து என்ன கலரில் ஆட் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஜூலை மந்தோட காலண்டர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு வேறு மந்த் இது வேணுன்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணுங்கள், வரும். இப்போ ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு அதில் இருக்க வாட்டர் மார்க்கை லைட்டாக கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ கிராப் பண்ணிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. பேக்கில் வந்து பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதெல்லாம் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம், அந்த இடத்துல இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக அந்த ஸ்பேஸில் வந்து அதை செட் பண்ணிட்டு அதோடைய டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஏதாவது ஒரு ஹார்ட் எமோஜி எந்த கலர் வேணாலும் சரி, ஏதோ ஒரு ஹார்ட் எமோஜி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைனர் லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எந்த டேட்டோ உங்களுக்கு ஆனிவர்சரி அந்த டேட்டு மேலே இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னைக்கு டேட்டை வந்து செட் பண்ணிக்கிறேன். பட் உங்களுக்கு என்ன டேட்டோ நீங்கள் அதை வந்து கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிட்டு அந்த எமோஜியோடைய டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு கீழே பாருங்கள் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஹாப்பி ஆனிவர்சரி இல்லைனா லவ் ஆனிவர்சரி ஏதோ ஒன்று அங்கே அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எப்படி லவ் ஆனிவர்சரி போட்டு அது கீழே எமோஜிஸ் ஆட் பண்ணியிருக்கிறனோ சேம் அந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. உங்களோட ஃபோட்டோவுக்கு ஏதாவது ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் வேணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக வந்துட்டு கலரிங்கில் செட் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ செலக்ட் பண்ணி மிக்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இப்போ ரைட் சைடு ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மியூசிக்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாங்ஸ் எதுவும் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ஸ்டெப் எல்லாமே கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட் பண்ண தெரியல அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.